வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க சிகப்பு மொச்சை பூசணிக்காய் குழம்புங்க. ரெட் பீன்ஸ் குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் பீன்ஸ் பார்த்திங்கன்னாங்க மொச்சை மாதிரியே இருக்கும், ரெட் கலரில் இருக்குங்க. இதை வந்து முந்தின நாளே வந்து ஊற வச்சிடணுங்க. நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்து முந்தின நாளே ஊற வச்சு காலையிலேங்க அது பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சோண்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஊற்றி குக்கர்லேங்க ஒரு 4-5 சவுண்டு விட்டால் நல்லா பொல பொல பொலன்னு வெந்து வந்துடுங்க. அந்த வெந்து வந்த தண்ணியோடைங்க பூசணிக்காய் ஒரு கீற்று எடுத்துக்கணுங்க. மஞ்சள் பூசணி இருக்கு இல்லைங்களா, அது பொடி பொடியாக அரிஞ்சு அதோட மேல் தோலோடு போடணுங்க. ஏன்னா குக்கரில் வேக வைக்கும்போது குழஞ்சி போயிடுங்க. ஒரு துண்டு பூசணிக்காவை பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுட்டுங்க. கத்திரிக்காய் ஒரு 4-5 கத்திரிக்காவை நீட்டமாக அரிஞ்சு போட்டுடணுங்க. அப்புறம் வந்து இதுலேயே பார்த்திங்கன்னாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சாம்பார் மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்ததுங்க, ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஒரு கலக்கி விடணுங்க. இதில் பார்த்திங்கன்னா எண்ணெயே ஊற்றலிங்க, இந்த வேக வச்ச தண்ணியிலே தான் இதெல்லாம் போடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்திலே வந்து சிறு பொடியாக இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து முழுசாக உளித்து அறியாமைங்க முழுசாக அப்படியே 2 இல்லை 3 கைப்பிடி அளவு போடலாங்க. ஏன்னா வந்து இந்த வெங்காயம் வந்து தனித்தனியாக குழம்புல தெரியுங்க, அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் வணக்கிங்க. தேங்காய் போட்டு நல்லா நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. அந்த அரைச்சி எடுத்த விழுதை வந்து இதிலே ஊற்றிக்கலாங்க. வந்து திரியாக இருக்க வேண்டாங்க, நல்லா நெகுன்னு அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு இதோடு எல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி விடணுங்க. இப்போ பார்த்தா தண்ணியாக தான் இருக்குங்க குழம்பு. வேக தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தனித்தனியாக இருக்குங்க, ஒன்றோடு ஒன்று சேராமல் தான் இருக்குங்க. இதை வந்து குக்கரில் மூடி வச்சுங்க ஒரு 3 சவுண்டு விட்டுடலாங்க. 3 சவுண்டு விட்டு எடுத்தோமா இது மாதிரி எல்லாம் வெந்து ஒன்றா சேர்ந்து வருங்க. இப்போ வந்து புளி நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற வச்சு கரைச்சி ஊற்றலாங்க. இல்லைன்னா புளிக்காய்ச்சல் வீட்டில் இருந்துச்சுன்னா அதையே 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டுங்க. இப்போ புளிக்காய்ச்சல் போட்டோமா அதுக்கு முன்னே பச்சை வாசம்லாம் போயிருக்குங்க. அதனால் அதுக்காக தனியாக ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. இல்லை புளி தண்ணி ஊற்றினோமா கொஞ்சம் தான் அந்த பச்சை வாசம் போகிற அளவு வேக வைக்கணுங்க குழம்பிங்க. நல்லா கிளறும்போது பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இப்போ மாறி வந்துருச்சுங்க. முன்னே தண்ணியாட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் ஓரளவு திக்னஸ் கொடுத்து வந்திருக்குங்க. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு நல்லா கொத்தமல்லி இலையங்க நல்லா பொடியாக நறுக்கி போட்டு நல்லா கிளறி விடணுங்க. பார்த்திங்கன்னா இப்போ குழம்புங்க இப்போயே வாசம் மணமாக இருக்குங்க. அப்புறம் வந்து நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு தாளிக்கணுங்க. நல்லெண்ணெயில் வந்து கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போடணுங்க. அப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றுனா சூப்பராக இருக்குங்க இந்த குழம்புங்க. அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றுறதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க, சிம்மில் வச்சு கொதிக்கிட்டோங்க. கொதிக்கும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருங்க. அந்த தாளிச்சு விட்ட அந்த கடுகோட மணம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருங்க. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னாங்க இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம மத்தியானம் சாப்பாட்டுக்குன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ்க்கோ கொடுக்கலாங்க. இல்லை நாம் வந்து இது காலையில் டிஃபனுக்குமே முறுவலான தோசைக்கு இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கன்னா காலையில் தோசைக்கு, இட்லிக்கு நல்லாயிருக்குங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்குன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து திக்னஸ் கொடுத்து வருங்க. இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாகும். ரெகுலராக செய்கிற நம்ம அந்த தேன் மொச்சை குழம்பு மாதிரியே தாங்க இதுவுங்க. ஆனால் ஒரே வெரைட்டியாக செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ரெட் பீன்ஸ் குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.